ஒன்றே ஒன்றாய் உயிராய் உருவாய் ஒன்றே உணர்வாய் உறவாய் உவப்பாய் ஒன்றே ஐந்தாய் விதியாய் கதியாய் ஒன்றே அறிவாய் அருளாய் அன்பாய் ஒன்றே பரமாய் இதமாய் அனைத்துமாய் ஒன்றே சிவமாய் சக்தியாய் சிவசக்தியாய் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் நாம் ஒன்றி வணங்கிடுவோம். சந்தோஷம். நம்ம சந்தோஷமாக வாழணுமே. எல்லோரும் சந்தோஷத்தை விரும்புகிறீங்களே. மார்க்கெட் போகிறது சந்தோஷத்துக்காக போகிறோம், சினிமா தியேட்டருக்கு சந்தோஷமாக போகிறோம், நாடகத்துக்கு சந்தோஷமாக போகிறோம், அவங்களோட பேசுகிறது சந்தோஷத்தை தான் போகிறோம். எல்லாம் சந்தோஷத்தை தான் இவ்வளோ இயங்குது. அங்கே அசைவுகள் எல்லாம் சந்தோஷத்துக்கு தான் இயங்குது. மரம் அசைகின்ற சந்தோஷம் தான் அங்கே இயங்குது. மனிதனுக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறான். ஆனால் சந்தோஷம் இல்லாமல் எல்லாம் அழுகுறானே. ஏன் அழுகுறான்? எதுக்கு அழுகுறான்? அவன் சந்தோஷத்தை, அவனுக்கு வேண்டிய சந்தோஷத்தை அவனாலே உருவாக்கி கொள்ள முடியல. அப்படின்னா என்ன மனிதன் அவ்வளோ பலகீனமானவனா? நான் அதை செய்திடும் இது செய்யும், என்னால் ஆகாது, எதுவுமே கிடையாது, நான் நினச்சேன்னா அது நடக்கும் இது நடக்கலாம், மாறு தட்டுறான், வீரத்தை தொடை தட்டுறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் சந்தோஷமாக அவனால் இருக்க தெரியல. வீராதி வீரனும் சந்தோஷமாக இல்லை. பயங்கரமாக கோழையாந்து வீட்டில் பூந்துட்டுருக்கணும் சந்தோஷமாக இல்லை. உலகத்திலே மாமேதை நான் தான், என்னை விட அறிவாளி யாருன்னு சொல்லணும்னு சந்தோஷமாக இல்லை. ஒரு மாமேதை தானே தற்கொலை செய்து கொண்டான். ஆக பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன், உலகத்தில் பல கோடிக்கு சொந்தம், பல ஆயிரம் கோடிகள் சொந்தமானும் சந்தோஷமாக இல்லை. ஆண்டியாக இருக்கிறவனும் சந்தோஷமாக இல்லை. நோயிட்டிருக்கணும் சந்தோஷமாக இல்லை. நோயே இல்லாமல் நான் பராக்கிரமசாலி என்று WWEலாம் போகிறானே அவனும் சந்தோஷமாக இல்லை. அப்புறம் என்னையா யார் எப்படின்னா சந்தோஷம் அப்படி நினைக்கும்போது ஆச்சரியக்குறி. இதில் ஒரு சின்ன வருது தூக்கம். இன்றைக்கி எல்லோரும் மனுஷன் தூங்குறான், எழுந்திருக்கிறான். தூக்கம்னா என்ன? நம்முடைய அங்க உறுப்புகள் எல்லாம் சில உறுப்பை தவிர மற்ற உறுப்புகள் எல்லாம் பணி செய்யாது அப்படியே கிடக்க வேண்டும். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னா 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னா நித்திய கடமைகள் செஞ்சுட்டு வேலைக்கு போகிறான், ஆஃபீஸ் போகிறான், இண்டஸ்ட்ரீஸ் போகிறான், எதுக்க போகிறான், வீட்டில் இருக்கான், எல்லாம் கடுமையாக உழைச்சி 10 மணிக்கு சோர்ந்து உழுந்தா பெட்டில் உழுந்தா போகிறன்னு வந்துடுறான், உழறான். எப்படியே போயிருக்காங்க, சோர்ந்து போகிறான். அவனும் தூங்குறான். இப்போ தூக்கம் மனிதனை அப்படியே ஆடாத அசைய வைத்து இதயம் மட்டும் மற்ற உறுப்புலாம் ஆடுது. அதெல்லாம் அசைய அவனுடைய பார்த்தீங்கன்னா அவனுடைய சோர்வுகள்லாம், அவனுடைய தேகத்தில் இருக்க சோர்வுகள்லாம் நீக்கிட்டு தேகம் மீண்டும் அந்த சக்தியை பெறுகிறது. அந்த சக்தியை பெற வைத்து அவன் காலையில் எழுந்திருக்கும்போது திமிரு வச்சு அப்பாடா அப்படின்னு எழுந்திருக்கிறான். நீங்களும் எழுந்திரிச்சிருப்பீங்க, நானும் எழுந்திரிச்சிருப்பேன் இல்லையா? ஆக தூக்கம். இந்த தூக்கம் நம்ம முறையாக தூங்குறோமா? தூக்கம்ல எத்தனை வகையான தூக்கம் இருக்குது? தூக்கம்னா அவ்வளோ பெரிய சப்ஜெக்டா? தூங்காமல் இருந்தால் பைத்தியங்களுக்கு தூக்கமே வர்றது கிடையாது. நோய் உள்ளவனுக்கு தூக்கமே வர்றது கிடையாது. தூக்கம் எவனுக்கு இல்லையோ அவனுக்கு ஆகாரம் செரிமானம் ஆவது கிடையாது. தூக்கம் யாருக்கு இல்லையோ அவங்க மூளையெல்லாம் ஸ்ட்ரக் ஆகிடும். நிறைய மறதி வரும், மூளை வேலை செய்யாது. தூக்கம் இல்லை என்றால் அவன் வாழ்க்கையே போய்விடும். ஆகவே தூக்கம் நிச்சயம். எந்த மனிதனும் தன் தூக்கத்தில் கவனம் செலுத்துவதில்லை. என்னென்னமோ கவனம் செலுத்துகிறான். ஷேர் மார்க்கெட்டில் கவனம் செலுத்துகிறான், இது நாவல் படிக்கிற கவனம் செலுத்துகிறான். தன்னை வீணாக்கி கொள்ளுகின்ற அத்தனை சப்ஜெக்ட்லையும் கவனம் செலுத்தி தன்னைத்தானே பாழாக்கி கொள்கின்றான். தான் எதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற நியதிகள் உள்ளன. அந்த நியதியில் ஒன்று தான் தூக்கம். தூங்க தெரியணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போங்களேன்,
ஏன் கும்பலான மற்ற ஒரு அசுப நிகழ்ச்சிகளோட கூட்டத்துக்கு போங்களேன். ராத்திரி 12 மணிக்கு அந்த சத்திரத்தில் போய் கல்யாண மண்டபத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சர்க்குலராக ரவுண்டாக படுத்திருக்கும், ஒன்று செமி சர்க்குலராக படுத்திருக்கும், ஒன்று அஷ்டகோணங்களில் படுத்திருக்கும், ஒன்று அண்ட வெளியெல்லாம் உள்ளே தெரியும்போது ஆஹா 2 காலையும் வச்சுட்டு ஆன்னு வாயை பறந்துட்டு அசுர மாதிரி படுத்திருக்கும். பகலில் ஏந்திரிச்சு 1/2 கிலோ பவுடரை போட்டுக்கிட்டு இல்லாத வேஷம்லாம் கலர்லாம் பூசிக்கிட்டு சந்தோஷமாக வீரம் பேசுகிற அந்த உருவம் ராத்திரி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அகோரமாக இருக்கும். அதனால தான் அகோரமூர்த்திலாம் வந்துச்சு போல் இருக்கு. நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ இந்த கல்யாண சத்தில் போய் இப்போ கல்யாண மண்டபத்தில் போய் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஏன்னு இருக்கும். இதில் ஒன்று தூக்கத்திலே பேசிகிட்டு இருக்கும். ராத்திரி பார்த்தோன்னா வில்லன் படம் பார்த்து வந்திருக்கும். தனக்கு பிடிச்ச ஹீரோ வில்லன்கிட்ட வாங்கியிருப்பார். வில்லன் அப்புறம் உதைப்பார். அது விடா பிடி பக்கத்தில் இருக்கணும் உதைச்சிட்டு அவங்களெலாம் அடி வாங்கிட்டு இது நிம்மதியாக தூங்கும். ஏன்பா காலில் அடிச்சுன்னு நான் அவங்கள வச்சேன் உதப்பினா என்ன செய்வேன் என்ன. ஆக தூக்கத்தில் ஒன்றும் தெரியாது. 2 பகை உள்ள மனிதர்கள் ஒன்றா தூக்கும்போது தலை சாஞ்சிரும், 2ம் தலையை மூட்டிக்கிட்டு இருக்கும். இதில் ட்ரெயினில் போனால் உங்களுக்கு தெரியும், பஸ்ஸில் போனால் உங்களுக்கு தெரியும், எல்லாம் தலையை முட்டிட்டு மோதிக்கிட்டு இருக்கும். தலை இப்படி இருக்காது யாருக்கும். டப்பா தூங்கும்போது தலை விழுந்துடும். எந்த தலையை நிமிதிட்டா தூங்க சொல்கிறேன் பார்த்து ஒருத்தனை தூங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் யோகிகள் தூங்குவான், சித்தர்கள் தூங்குவான், யானை தின்னுகிட்டே தூங்கும், மற்றெல்லாம் தூங்கும். பலகீனமான மனுஷன் யாருன்னு கேட்டால் மனுஷன் தான், பலகீனமான ஒரு மனுஷன் தான். அப்படிப்பட்ட தூங்குறான் மட்டும். தூக்கத்திலே பார்த்தா எல்லாம் ரொம்ப ஆண்களுக்கு சில உண்மையை சொல்ல முடியாது. ரொம்ப ஆண்களுக்கு இந்திரிய ஸ்கலித மாதிரி தூக்கத்திலாம் சினிமா படம் பார்த்துட்டு வந்து அண்ணன் எல்லாம் வெட்டு விட்டுருவார் பல இதுகளுக்கு. ஆகவே பார்த்தீங்கன்னா தூங்க தெரியவில்லை. 3/4 பகுதி மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதனுக்கு 70%க்கு 75% தூங்க தெரியவில்லை. ஆக உங்கள் குழந்தைக்கு தூங்க சொல்லிக் கொடுங்கள். நீண்டு படுக்க வேண்டும். 5 அடினா 5 அடி அப்படியே நீண்டு படுக்க வேணும். கால் நீட்டிட்டு படுக்கணும். 2 காலையும் மடக்கிட்டு கையை 2 காலுக்கு நடுப்புற விட்டுக்கிட்டு படுக்க தரித்திரியம் வரும். அது மாதிரி லட்சம் படுத்துனேன்னு என் குண்டா என்ன பண்ணுவார், நெருப்பு கீச்சு அந்த விரலை வைப்பார். விட்டா பொண்ணு எழுந்திருப்பான், துண்டகானம் தோரியம். அப்படிப்பட்ட தூக்கம் ரொம்ப முக்கியமானது. அழகாக தூங்க வேண்டும். என் குருண்ணா கிணத்து படியில் அப்படி படுத்துனா ராத்திரி 9 மணி படுத்தான்னா சாயந்தரம் 6 மணிக்கு இல்லை 9 மணிக்கு விடிகாலில் ரொம்ப அழகாக எழுந்திருப்பார். கொஞ்சம் அப்படி அசந்தினா என்ன ஆகும், டொம்முன்னு விழணும். விழுந்த அண்ணன் தண்ணி மேலே போயிட வேண்டியதான். கைலாசம் எல்லா மனுஷனும் எப்போ வேணால் காத்துக்கிட்டுருக்குன்னு தெரியுது. இந்த உலகத்தில் கைலாசம் வைகுண்டமும் காத்துக்கிட்டு மனுஷனுக்கு எப்போ எப்படி போகணும்னு தெரியாது. ஆகவே தூங்க தெரிய வேண்டும். ஒழுங்காக தூங்குகின்ற எவனோ அவனுக்கு 100 வயது நிச்சயம் உண்டு, நோய் வராது. தூங்க தெரிய வேண்டும். தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா மயில் தூக்கம் உண்டு, கோழி தூக்கம் உண்டு, பாம்பு தூக்கம் உண்டு, ஒவ்வொரு வகையான தூக்கம் உண்டு. ரஜகுணம் உள்ளவனுக்கு தூக்க நிலை வேறு. எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வம்புக்கு வருவான், வீரமாக பேசுகிறான், ரஜகுணம் படைத்தேன். அவனுடைய தூக்க நிலை வேறு. சாந்தமான சத்துவகுணம் படைத்த அருள்குணம் படைத்த தூங்குகின்ற நிலை வேறு. எதுக்கத்தான் சோம்பேன் நாளைக்கு பார்ப்போமே ஏன்பா காலைல உனக்கு கல்யாணம்ப்பா தாலி கட்ட வைப்பேன் 2 நாள் கழிச்சு பார்த்துக்கன்னு தூங்குவான். சாப்பாடு போட்டுக்கணும் வாடானோட 2 நாள் கழிச்சு பார்த்துக்கணும். மந்த புத்தி உள்ளவன். அங்கே சோம்பேறிகள் தூங்குகின்ற தூக்கம் வேறு. அவன் அன்னமய கோஷம் பேர், சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆக அவன் தூங்குகிற தூக்கம் வேறு. யோகிகள் தூக்கம் அப்படி ஒரு சின்ன காற்று ஆடினாலும் தூங்கிச்சிருவான். தூக்கம் என்பது தூங்க ஆரம்பித்த தானாக களையணும். என் தேகத்துக்கு இன்றைய உழைப்புக்கு 4.5 மணி நேரம் தூங்கினா 4.5 மணி நேரம் தூங்கிய பிறகு அது தானாக தூக்கம் கலைந்துடும். வெள்ளரி பிஞ்சு பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் அந்த முழுசாக அந்த பழம் பழுத்துடனே தானாக விலகிடும். பறிக்கணும் அப்படியே எடுத்துடலாம். வெள்ளரி பழம் மட்டும் அந்த இது இருக்குது, அப்படியே பழுக்கும், தானாக அந்த செடியை விட்டு விலகிடும், அப்படியே எடுத்துடலாம். ஆகவே தூங்கி முடித்த உடனே தூக்கத்தில் சோர்வெல்லாம் உடம்புல சோர்வெல்லாம் போன உடனே